ஐந்தாம் அதிபதியும் அது தரும் பலன்களும். ஐந்தாம் அதிபதி என்று சொன்னாலே அது உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தான் குறிக்கும். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், எதற்காக இந்த பிறவி? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் மறைந்த சக்தி ஒன்று இருக்கிறது. அதுதான் குலதெய்வம். எதை மறந்தாலும் நம்மை காக்கும் குலதெய்வத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எனவே ஒரு மனிதன் பிறக்கும் முன்னரே அவன் வாழ்வின் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பது அவன் குலதெய்வமே. வாழ்க்கையில் சிலருக்கு எல்லாம் இருந்தும் அமைதி இருக்காது. சிலருக்கு முயற்சி இருந்தும் முன்னேற்றம் இருக்காது. சிலருக்கு உழைப்பு இருந்தும் பலன் கிடைக்காது. ஏன் தெரியுமா? அவர்களின் வாழ்க்கையில் மறக்கப்பட்டிருக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. அது குலதெய்வ இணைப்பு. ஒரு மரம் வேருடன் இணைந்திருக்கும்போது மட்டுமே அது உயரமாக வளரும். அதேபோல் ஒரு குடும்பம் குலதெய்வத்துடன் இணைந்திருக்கும்போது மட்டுமே அது வளர்ச்சி பெறும். குலதெய்வ வழிபாடு என்பது வெறும் பூஜை அல்ல. அது ஒரு நன்றியுணர்வு. அது ஒரு பாரம்பரிய உறவு. அது ஒரு ஆத்ம பாதுகாப்பு ஒப்பந்தம். வெறும் தீபம் ஏற்றி வணங்குவது மட்டும் போதாது. குலதெய்வ கோவிலுக்கு செல்வது, பொங்கல் வைத்து வழிபடுவது, திருவிழாவில் கலந்து கொள்வது, கோவிலுக்கு பானை, அடுப்பு, அரிசி போன்ற உதவிகளை செய்வது. இவையெல்லாம் சாதாரண செயல்கள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் விதைக்கப்படும் அதிர்ஷ்ட விதைகள். நீங்கள் குலதெய்வத்திற்கு செய்யும் ஒவ்வொரு சிறிய உதவியும் நாளை உங்கள் வாழ்க்கையில் பெரிய வாய்ப்பாக திரும்பி வரும். சில நேரங்களில் நீங்கள் உணரவே மாட்டீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் திடீரென உதவும் மனிதர்கள் தோன்றுவார்கள். தவிர்க்க முடியாத ஆபத்துகள் தவிர்க்கப்படும். முடியாத காரியங்கள் சுலபமாக முடியும். அந்த மறைந்த பாதுகாப்பு சக்தி யார் தெரியுமா? அது உங்கள் குலதெய்வத்தின் கடாட்சம். துன்ப காலங்களில் நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் குடும்பத்தின் 1000 தலைமுறைகளின் பிரார்த்தனைகள் உங்களுடன் இருக்கின்றன. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு தாமதமாக பலன் தரலாம். ஆனால் தவறாமல் பலன் தரும். வேரை மறக்காத குடும்பம் ஒருபோதும் வீழாது. குலதெய்வத்தை நினைக்கும் மனிதன் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டான். இந்த உண்மையை வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். மாற்றம் தானாகவே உங்களை தேடி வரும்.